रुद्राय ॐ नमो भगवते रुद्राय ॐ नमो भगवते रुद्राय। मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्य देवो भव, अस्मत् குருப்யோ நமக. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு பாயிண்ட் பார்க்க போகிறோம். போன தரம் 2 நேர் மாறான கிரகங்கள், ஒன்று சூரியன், ஒன்று சனி, இது ரெண்டும் சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அதாவது சூரியன்கிறது மிக அதிகமான வெப்பம், கிட்டத்தட்ட 15 மில்லியன் 15 மில்லியன் செல்சியஸ், 1.5 கோடி டிகிரி செல்சியஸ். நமக்கு இங்கே 40 டிகிரி செல்சியஸ் சென்னையில் எப்படி இருக்குன்னு தெரியும். 1.5 கோடி 15 மில்லியன் செல்சியஸ் உள்ள வெப்பம் உள்ள சூரியனும் -185 டிகிரி செல்சியஸ் உள்ள சனியும். இது அதிக வெப்பம், இது அதிக குளிர்ச்சி. ரெண்டும் ஒன்று சேர்ந்தால் ஒரு கட்டத்தில் இருந்தால் சூரியன் சனி எப்படி செயல்படும் அதை போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ அதே மாதிரி 2 நேர் ஆப்போசிட்டான கிரகங்கள், சனியும் சந்திரனும். அதாவது நவகிரகங்களில் ஃபாஸ்டஸ்ட் பிளானட், குயிக்காக சுற்றிட்டு வர்றது அப்படின்னா அது சந்திரன். சந்திரன் ஒரு கட்டம், ஒரு ராசி கட்டத்தை கடக்கிறதுக்கு அதிகபட்சம் 2.5 நாள் 30 மணி நேரம்தான், டக்குன்னு கடந்துடும் சந்திரன். சனி அதே ராசி கட்டத்தை கடக்கிறதுக்கு 2.5 வருஷம் ஆகும். சந்திரனுக்கு 2.5 நாள், சனிக்கு 2.5 வருஷம் ஆகும். இப்போ யோசிச்சு பாருங்க, இது 2 சேர்ந்து ஒரு கட்டத்தில் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? ஒன்று ஃபாஸ்ட்டாக ரொம்ப அதிக ஸ்பீடில் போகக்கூடிய ஒரு கிரகம், நேர் ஆப்போசிட்டாக இன்னொன்று மெதுவாக ஸ்லோவாக வரக்கூடிய ஒரு கிரகம். 2 சேர்ந்து ஒரு கட்டத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? அதாவது இதில் இன்னொன்று என்னென்னா, சனி உள்ளதுலேயே ரொம்ப ஸ்லோவான பிளானட்லாம் கிடையாது. அதுவும் ஈக்குவலாக மீதி கிரகம் மாதிரியே அதுவும் ஃபுல் ஸ்பீடில் தான் சுற்றிட்டு இருக்கு. அதோட ஆர்பிட் ரொம்ப பெருசு. மீதி எல்லா கிரகங்களும் சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்கு. அதனால் டக்குன்னு வந்துடுது. 30 நாளில் 35 நாள் 45 நாளில் செவ்வாய் முடிச்சிடும். எல்லாமே குயிக்காக டக்குன்னு முடிஞ்சிடும். சனி ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால, இப்போ குருவே எடுத்தால் 12 வருஷத்தில் முடிச்சிடும். அதுக்கு பின்னாடி இருக்கிறது சனி, அது சூரியனை ஒரு ஃபுல் ஆர்பிட் சுற்றுறதுக்கு 30 வருஷம், ஒரு கட்டத்தை கடக்கிறதுக்கு 2.5 வருஷம். உங்களுக்கு சிம்பிளாக இதை சொல்லணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு கோயில் எடுத்துக்கோங்க, கோயில் பிரகாரம் மதுரையவே நீங்கள் எடுத்துக்கோங்க. மதுரையில் கோயிலில் சுற்றி ஃபஸ்ட்டு ஆடி வீதி இருக்குது. ஆடி வீதி, அப்புறம் சித்திரை வீதி. ஆடி வீதியில் ஒருத்தர் சுற்றிட்டு இருக்காரு. அதுவே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, எல்லாமே தாண்டி கடைசியில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வெளி வீதி இருக்குது. அந்த வெளி வீதியில் ஒருத்தர் சுற்றிட்டு இருக்காரு. அவரும் ஆடி வீதியில் நடக்கிறவருக்கு ஈக்குவலான ஸ்பீட்லேயே நடப்பார். ஆனால் அந்த பிரகாரம் ரொம்ப பெருசு வெளி வீதி. அவர் வெளி வீதியில் ஒருத்தர் நடந்து 4 வெளி வீதியும் சுற்றி வர்றதுக்குள்ள ஆடி வீதியில் நடக்கிறவர் எத்தனை தரம் சுற்றிட்டு பாருங்க. அதுதான். சரி, நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு உதாரணத்துக்காக இதை சொன்னேன். நான் சூரியனை சுற்றி இருக்கிற ஆர்பிட்லேயும் இதே தான். ஃபஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கிறது சீக்கிரம் சுற்றிடும். அடுத்த ஆர்பிட்டு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கு அடுத்த ஆர்பிட், அதுக்கு அடுத்தது, இப்படி நீங்கள் பார்க்கும்போது கடைசியில் சனி தான் உள்ளதுலே லாஸ்ட்டில் இருக்குது. அதுக்கு மேலே நெப்டியூன், ப்ளூட்டோ அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கல. சனி வரைக்கும் தான் எடுத்திருக்கோம். அது லாஸ்ட்டில் இருக்குது. அதுவும் ஈக்குவல் ஸ்பீடில் போகுது. ஆனால் அது என்ன ஸ்பீடில் போனாலும் அந்த ஆர்பிட் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஃபுல் ரவுண்டு சுற்றி வர்றதுக்கு இட் டேக்ஸ் 30 இயர்ஸ். ஒரு கட்டத்தை கிராஸ் பண்ணுறதுக்கு 2.5 வருஷம். சந்திரனுக்கு 2.5 நாள். இப்போ 2.5 ஃபாஸ்டஸ்ட் பிளானட்டும் ஸ்லோவஸ்ட் பிளானட்டும் பக்கத்தில் ஒரே டிகிரியில். இப்போ இந்த இடத்துலையே சனியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சந்திரன் 10 டிகிரி, சனி 12 டிகிரி. சந்திரனுக்கு கொஞ்சம் முன்னாடி சனி 12 டிகிரி. இவ்வளோ நெருக்கமாக 3 டிகிரிக்குள்ளே ஒன்றா சேர்ந்து ஒரே கட்டத்திலேயே இருக்குது.
அது அந்த பாவகத்தை எப்படி செயல்படுத்தும்? உதாரணத்துக்கு ரேஸ் குதிரைக்கு ஈக்குவலாக ஓடக்கூடிய ஒரு ரேஸில் ஓடக்கூடிய ஒரு காளமாடு, ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடிய ஒரு காளமாடு, வேகமாக துள்ளி குதித்து ஓடக்கூடிய ஒரு காளமாடு, அதுக்கு இணையாக ரொம்ப வயசான ஒரு நுண்டி மாடு, ஒரு கருப்பு கலரில் ரொம்ப வயசான ஒரு நுண்டி மாடு, இதை ஒரு பக்கத்தில் கட்டிட்டு ரேஸில் ஓடக்கூடிய ஒரு காளமாடையும் கட்டி இதை ரெண்டையும் ஒரு வண்டி இழுக்க சொன்னால் எப்படி இருக்கும்? ஒன்று இழுக்கும், ஒன்று இந்த பக்கம் இழுக்கும், இன்னொன்றால் அது முடியாது. ஸோ இவங்க முயற்சி எடுப்பாங்க, அது நடக்காது. என்ன நினச்சாலும் அது நடக்காது. இது பேர் தான் புணர்ப்பு. சனிச்சந்திரன் சேர்ந்தா என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயமும் முதல் அட்டம்ப்டில் நடக்காது. எல்லாத்துலேயும் தடை, தாமதம், கடுமையான பிரச்சனைகளை கொடுக்கும். உடனே எதுவுமே நடக்காது. அது பேரே புணர்ப்பு. புணர் அப்படின்னாலே ரிப்பீட், மீண்டும். அப்படின்னா என்னென்னா, தொடர்ந்து அடுத்தடுத்து தொடர்ந்து முயற்சி செய்யணும். அதுதான் புணர்ப்பு. இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இது ஒரு வீடியோவில் பேச முடியாது. அதனால் ஒரு 4-5 வீடியோவாக இது பிளான் பண்ணியிருக்கு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே உதாரண ஜாதகங்களோட நான் உங்களுக்கு ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒன்று, இந்த புணர்ப்பு பற்றின அறிவை எனக்கு கொடுத்த என்னோட குருநாதர் திரு ஜிகே ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வணக்கம். அவர் தான் எனக்கு ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட புணர்ப்பு புக்கை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லி என்கிட்ட கொடுத்தாரு. ஸோ அதில் நான் ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டேன். இன்வால்வ் ஆகி அதில் எந்த புக்கு நான் டிரான்ஸ்லேட் பண்ணாலுமே, நிறைய புக் பண்ணியிருக்கேன், எந்த புக்கு பண்ணாலுமே அதில் நான் ரொம்ப ஒன்றிடுவேன். ஒன்றி அதை ஃபுல்லாக கிரகிச்சு. ஸோ இதில் எனக்கு அந்தளவுக்கு எனக்கு அதுக்கப்புறமே கிட்டத்தட்ட நான் ஒரு 1000-1500 புணர்ப்பு ஜாதகங்களை பார்த்து அவங்ககிட்ட பூரா டிஸ்கஸ் பண்ணி, ஸோ அது ஒரு மிகப்பெரிய படிப்பினையை கொடுத்தது. அதுதான் இப்போ நான் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த அறிவை எனக்கு கொடுத்த திரு ஜிகே அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே என்னுடைய ஜாதகங்கள். அதாவது சிம்பிளாக சொன்னால், மாப்பிள்ளை நான் தான், ஆனால் அந்த சட்டை போட்டுக்கிற சட்டை ஜிகே சாரோடது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஜாதகங்கள் எல்லாம் என்னுடையது, விதிகள் அவருடையது. ஓகே, இந்த புணர்ப்பு எப்படி செயல்படும் இது நான் ஒரு 4-5 முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4-5 வீடியோஸில் இதை பேசலாம். நான் பார்த்த விஷயந்தான் எல்லாமே நான் சொல்கிறேன். அந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜியிலேருந்து இந்த புணர்ப்பு என்ன மாதிரி வியாதியை கொடுக்கும், அது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் பார்த்த ஜாதகங்கள் தான் ஃபுல்லாக பேச போகிறோம். முதல்ல நம்ம என்ன மாதிரி இருந்தால் புணர்ப்பு, அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சனிச்சந்திரன் சேர்ந்திருக்கலாம். 3 டிகிரிக்குள்ளே சேர்ந்திருந்தால் இது கடுமையான புணர்ப்பு. இங்கே நீச்ச நிலையில் இருந்தாலும் இங்கே உச்ச நிலையில் இருந்தாலும் இது கடுமையான புணர்ப்பு. ஓகே, இங்கே நீச்ச நிலையில் இருந்தாலும் இந்த சந்திரன் இது அடுத்த லெவலுக்கு போக விடாமல் தடுக்கிறது இந்த சனி. சந்திரன் 10 டிகிரி, சனி 12 டிகிரின்னு வச்சுக்கோங்க. அடுத்த லெவலுக்கு போக விடாமல் தடுக்கிறது இந்த சனி. இங்கேயும் அப்படி தான். சந்திரன் ஒரு 5 டிகிரி வச்சுக்கோங்க, சனி ஒரு 8 டிகிரி. இந்த சந்திரன் அடுத்த லெவலுக்கு போக விடாமல் தடுக்கிறது இந்த சனி. இது ரொம்ப ரொம்ப கடுமையான புணர்ப்பு. ஒன்றா ஒரே வீட்டிலே சேர்ந்துருந்தா. இப்போ இதுவே சந்திரன் 2 டிகிரி, சனி 26 டிகிரி, இந்த அளவுக்கு இங்கே பாதிப்பு இருக்காது. இப்போ நம்ம முதல்ல சொன்ன அந்த 3 டிகிரி நெருக்கமாக இருக்கிறதோட கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு டிகிரி தள்ளி இருக்கோ அதில் பாதிப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த புணர்ப்புனுடைய குணநலன்கள் எப்படி என்ன இதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். சில ஜாதகங்களில் சனியும் சந்திரனும் ரொம்ப தூரத்தில் இருக்கும். அப்போ இவர் சொல்கிறதெல்லாம் இதில் மேட்ச் ஆகலையும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. எப்போ தள்ளி போயிடுச்சோ பாதிப்பு கம்மி.
எப்போ நெருக்கமாக இருக்கோ எபோவ் 80-90% நான் சொல்கிற குணங்கள் எல்லாமே அதில் மேட்ச் ஆகும். கண்ணை மூடிட்டு இதுதான் உங்களுடைய குணங்கள்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லிடலாம். அப்படியே அதில் மேட்ச் ஆகும். எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கோ புணர்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, சமசப்தமமாக பார்க்குது. சந்திரனும் சனியும் சமசப்தமமாக பார்க்குது. பரிவர்த்தனை வேற, இது புணர்ப்பு. இங்கே பார்க்கல, இந்த சந்திரனும் இந்த சனியும் பார்க்கல, ஆனால் பரிவர்த்தனையில் இருந்தாலும் அது புணர்ப்பு. இன்னொன்று, பரிவர்த்தனையில் இருக்கும்போது நீங்கள் டிகிரி பார்க்க வேண்டாம். இந்த சந்திரன் 2 டிகிரியில் இருக்கலாம், அந்த சனி 28 டிகிரியில் இருக்கலாம். பரிவர்த்தனைன்னு வந்தாச்சுன்னா டிகிரி பார்க்க வேண்டாம். இதுவே சமசப்தமமாக இருக்கு ஆனால் டிகிரி தள்ளி இருக்கு அப்படின்னா புணர்ப்புடைய எஃபெக்ட் கம்மி. சேர்ந்து இருக்கு, ஒரே வீட்டில் இருக்கு ஆனால் டிகிரி தள்ளி இருக்கு, புணர்ப்புனுடைய எஃபெக்ட் கம்மி. ஒரே வீட்டில் ஒரு 3 டிகிரிக்குள்ளே சேர்ந்துருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கான புணர்ப்பு. ஓகே, இதெல்லாமே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட்ஸு இதில் மேட்ச் ஆகலையே அப்படிலாம் சொல்லக்கூடாது. இன்னொன்று, நான் நிறைய விஷயங்கள் நான் பார்க்குறது, ஜாதகம் எடுத்துகிட்டு வராங்க, 90% ஜாதகத்தில் டிகிரியே இருக்காது. அந்த கட்டம், அதில் 2 அந்த கிரகம், இதை மாத்திரம் போட்டு கொடுத்தா நெருக்கமாக இருக்கா, தூரமாக இருக்கா, பக்கத்தில் இருக்கா, எதுவுமே தெரியாது. எப்போ நீங்கள் ஜாதகம் எழுதினாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் டிகிரி போட்டு எழுத பழகுங்க. அப்படின்னா தான் உங்களால் கிளியராக பலன் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு ஒரு 4 கிரகம் ஒரே வீட்டில் ஒரு கட்டத்தில் இருக்குது. நாளையும் மொத்தமாக அப்படியே கடகடன்னு நாளையும் எழுதி கொண்டு வந்துடுவாங்க. எதுக்கு பக்கத்தில் எது முன்னாடி, எது அப்புறம், இதெல்லாம் நீங்கள் டிகிரி போடும்போது தான் தெரியும். டிகிரி போட்டு வரிசையாக எழுதும்போது தான் இது 2 ஒன்றா சேர்ந்துருக்கு, அதுக்கப்புறம் இது இருக்குது, அதுக்கப்புறம் இது இருக்குது. ஏன்னா அதனுடைய ஆர்டர் படி தான் அதனுடைய எஃபெக்டும் இருக்கும். எழுதும்போது நாளையும் ஒன்றா எழுதிட்டு முதல்ல இருக்கிறதும் 4வது இருக்கிறதும் இவங்க அடுத்தடுத்து எழுதிட்டு இது 2ம் ஒன்று சேர்ந்துருக்கு, இதுக்கு எப்படி இருக்கும் எஃபெக்ட் அப்படின்னா பலன் சொன்னால் தப்பாக தான் இருக்கும். அதுக்கு முதல்ல வரிசை டிகிரி வைஸ் வரிசையாக எழுதணும். எப்போ நீங்கள் எழுதினாலும் டிகிரி வைஸ் எழுத பழகிங்க. இன்னொன்று என்னென்னா, இங்கே ஒரு கிரகம் இருக்குது, இங்கே 2 கிரகம் இருக்குது, இங்கே ஒரு கிரகம் இருக்குது. இங்கே இருக்கிற 2 கிரகமும் ஒரு 20-25 டிகிரி கேப்பில் இருக்குது. மகரத்தில் 2 கிரகம், அதுக்குள்ளே 25 டிகிரி கேப் இருக்குது. கும்பத்தில் ஒரு கிரகம் இருக்குது, அதுவும் இங்கே இருக்கிற ஒரு கிரகமும் பக்கத்தில் இருக்குது. உதாரணத்துக்கு மகரத்தில் முதல்ல ஒரு கிரகம் இருக்குது, ஒரு 2 டிகிரியில், ஒரு 27-28 டிகிரியில் ஒரு கிரகம் இருக்குது. கும்பத்தில் 1 டிகிரியில் ஒரு பிளானட் இருக்குது. ஸோ அது மாதிரி இருக்கும்போது இந்த மகரத்தில் இருக்கிற கிரகமும் கும்பத்தில் இருக்கிற கிரகமும் தான் நெருக்கமாக இருக்கும். அது 2ம் தான் காம்பினேஷன். இதுக்கு இந்த முதல்ல இருக்கிறதும் இந்த மகரத்தில் இருக்கிற 2 டிகிரியில் இருக்கிறதும் 28 டிகிரியில் இருக்கிறதும் ரொம்ப தூரத்தில் தான் இருக்குது. இப்போ இந்த மகரம் கும்பம்ங்கிறதெல்லாம் நம்ம வசதிக்காக அதுக்காக பிரித்தது. வான்வெளியில் அப்படிலாம் கிடையாது. அங்கே பார்த்தா இங்கே எண்டில் இருக்கிற கிரகமும் இங்கே ஃபஸ்ட்டு பார்டரில் இருக்கிற கிரகமும் ஒன்றா சேர்ந்துருக்கும். அதுதான் கிரக சேர்க்கை. ஸோ எப்போவுமே நீங்கள் டிகிரி வைஸ் நீங்கள் எழுதி பழகினாதான் உங்களுக்கு பலன் சொல்கிறதுல அந்த ஒரு அக்யூரசி வரும். ஓகே. நமோ